ஒரு கட்டாந்தரையில படுக்கிறவங்க கூட மகிழ்ச்சியா இருக்கான். பஞ்சு மெத்த வாங்கி ஏசி போட்டு எல்லாத்துலயும் படுக்கிறவனுக்கு தூக்கமே வரல. அப்ப என்ன, மனசுல நிம்மதி இல்ல. இந்த மூளைக்கும் மனசுக்கும் ரொம்ப கனெக்டிங் இருக்கு. மூளைங்கிறது ஒரு இயந்திரம், மனசுங்கிறது அதை செயல்படுத்துறது. இந்த மூளை சொல்றத மனசு செய்யும். அப்ப மூளை ஆர்டர் பண்றத மனசு புத்தி அதை தீர்மானிக்கணும். தீர்மானிச்சு இது சரி, இது நம்ம கிட்ட இல்லையா, பரவாயில்ல இன்னொரு நாள் வரும், இது ஒன்றும் பெரிய முக்கியமான பொருள் இல்லை அப்படின்றலாம். நம்ம அதாவது கடவுள் ஒருத்தவங்களுக்கும் ஒரு திறமையை கொடுத்துருக்கோம். திறமை இல்லாத மனிதன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அப்ப நம்ம கிட்ட உள்ள திறமையை வச்சு நம்ம முன்னேறும் போது நம்ம சால சிரமப்படுகிறோம். அதை விட்டுட்டு அடுத்தவங்கிட்ட உள்ள திறமை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சு தாழ்வு மனப்பான்மை ஒரு எதிரி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஈகோ. என்கிட்ட நான் பெரிய ஆள், நான் பேசுறேன், நான் பாடுறேன், நான் எழுதுறேன், என்னை மாதிரிலாம் முடியாது அப்படின்னா அது அதுவும் ஒரு இதுதான். நான் பெரிய ஆளுங்கிறது ஈகோ வந்தாலும் அதுவும் ஒரு எதிரி தான். ரெண்டுமே தாழ்வு மனப்பான்மையும் வரக்கூடாது, பெரிய உயர்ந்த மனப்பான்மை. யாருக்கும் அரசனும் அல்ல, ஆண்டியும் அல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே மனிதர்கள், சக மனிதர்கள் தான். எல்லார்கிட்டையும் திறமை இருக்கு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு வச்சான். தந்தை வளர்ப்பினிலேன்னு வைக்கல. ஏன்னா தாய்க்கு தான் ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே கடமை இருக்கு. ஏன்னா தாய்க்கு குழந்தைகளை பேணி வளர்ப்பது, தந்தைக்கு பொருள் ஈட்டுவது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஏன்னா தாயும் பொருளீட்ட போறாங்க, அதனால கடமை நிறைய இருக்குது. அதனால என்ன வந்தாலும் என்கிட்ட இன்னைக்கு இல்லையா, என்னை கௌரவப்படுத்துறாங்களா, என்னை கேவலப்படுத்துறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, ஒன்னே ஒன்று சொல்றீங்க, அவமானப்படுத்துறவங்க முன்னாடி, உங்களை அசிங்கப்படுத்துறவங்க முன்னாடி, துன்பப்படுத்துறவங்க முன்னாடி, துயரப்படுத்துறவங்க முன்னாடி, வேதனைப்படுத்துறவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிப்பேன், நான் வாழ்வேன்னு சபதம் எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உளி தரும் வலி பெரிதென நினைக்கும் சிற்பம் ஒருபோதும் சிலை ஆகா. சிலையே ஆகாது, படிக்கல்லாம் போயிடும். ஏன்னா சிற்பமா இருந்து கோயில்ல கருவறையில தெய்வமா இருந்தாதான் அதை நம்ம வணங்குவோம். படிக்கல்லா இருந்தா அதை மிதிச்சுக்கிட்டு தான் போவோம். அவமானங்கள் உன் வாழ்க்கையின் முடிவு இல்லை, முற்றுப்புள்ளி அல்ல, அது துவக்க புள்ளி. அதை நீ உன்னுடைய திறமையால வெற்றி பெறணும். அவமானப்படுத்திட்டாங்களேன்னு அழுதுகிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்லை. ஆனா அவமானங்களை விழுங்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் வேணும். ஆனா அவமானப்படுத்தியவர்கள் முன் நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டும். அப்படி பண்ணும் பொழுது மகிழ்ச்சி நமக்கு தன்னால சேரும். இந்த மனசுல அப்பர் மைண்ட், லோயர் மைண்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்பர் மைண்ட் அப்படின்னா என்ன?